போன பதிவில் லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து பேசினதை இவர் பணத்துக்கு எப்படி மாற்றி பேசினார் அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். அந்த பதிவில் கடைசியில் சொல்லியிருப்பேன், அடுத்த பதிவை பார்த்துட்டு சண்டைக்கு வாங்க, இல்லை திட்டுங்க, வெட்டுங்க, குத்துங்கன்னு. அது எந்த அளவுக்கு நியாயம்னு இந்த பதிவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, அவர் உண்மையாகவே பணத்தை தான் மீன் பண்ணி பேசினார். லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து பேசினதை அவர் ஸ்பிரிச்சுவலாக அந்த கிங்ஸ்லின்ற பாஸ்டர் பேசலை அப்படின்றது ஆணித்தரமாக இந்த பதிவை நீங்கள் பார்த்து முடியுமோ தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எடுத்து வாசிங்கள். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17-18 வேகமாக வாசிங்க. நீதிமொழிகள் 8:17-18. என்னை நேசிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. இந்த நிலையான பொருள் அப்படி நிலையானன்ற வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் போது இதே மாதிரி சிமிலராக சொல்லியிருப்பார் ஆண்டவர். சரியா? இப்போது இந்த இடத்துல இதை தலைவர் பணத்துக்கு தான் லிட்டரலாக மீன் பண்ணுறாருன்றதை நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும். பாருங்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள். அடுத்தது ஐஸ்வர்யமோ கனமோ, அங்கே தானே போட்டிருந்தது, பொண்ணு எங்கிட்ட இருக்குது வாங்கிக்கோ, வஸ்திரம் எங்கிட்ட இருக்குது வாங்கிக்கோ. பார்த்தீங்களா? அங்கே அதானே போட்டிருந்தது, பொண்ணை என்கிட்ட வாங்கிக்க, வஸ்திரம் என்கிட்ட வாங்கிக்க அப்படின்னு அவர் லிட்டரலாக இங்கே ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டுன்றதை கோட் பண்ணி லவோதிக்கேயா சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் 16-17 வசனத்தை கோட் பண்ணி லிங்க் பண்ணுறாராமா. அந்த லவோதிக்கேயா சபையை போன பதிவில் தெளிவாக பார்த்துட்டோம். கிளியராக அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ தொடர்ந்து இந்த 2 வசனத்தை மட்டும் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுத்து என்ன சொல்கிறாரு? ஆண்டவரை சிநேகிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் கனமும் கொடுப்பாராம் அப்படி தானே சொல்கிறாரு. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் இதை எடுக்கணும்? அதுக்கு அடுத்த வசனம் படித்தாலே புரியாதா? நீங்களாம் எடுத்து படிக்கவே மாட்டிங்களா? அவர் சொல்கிறாரு, ஓகே, திருப்பி வசனத்தை தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்களே அவர்கிட்ட நியாயமாக கேள்வி கேட்டிருக்கணும்ல. என்ன கேள்வியா? இந்த படிங்க, உங்களுக்கு கேள்வி வருதான்னு பார்ப்போம். நான் படிக்கிறேன் உங்களுக்காக. 19வது வசனம், அதாவது 18ல் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டுன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி 17ல் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு சொல்லி, இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தான், ஃபிசிக்கல் கிடையாது. எப்படி லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போது லிட்ரல் ட்ரெஸ்ஸு லிட்ரல் பொண்ணுன்னு சொல்லலை, அது ஸ்பிரிச்சுவல்னு சொல்லணும். அதே தான் இது. ஏன்னா அதுக்கு அடுத்த வசனம் படிக்கணும். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய் பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும், பணக்காரனாக்கி அப்படி இல்லை, நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். 20வது வசனத்தில் நல்லா நோட் பண்ணுங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும். மெய்ப்பொருள் என்னது? பொண்ணு வெள்ளியா, இல்லை பணமா, ஐஸ்வர்யமா? எந்த ஐஸ்வர்யம்? ஸ்பிரிச்சுவலான ஐஸ்வர்யம், ஆவிக்குரியது. லிட்ரலான பணம் இல்லை. அது ஜஸ்டின் இண்டியா சொல்லுவான். அந்த கதையெல்லாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது, வேதத்தில் இருக்கான்னு பார்க்கணும். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். இதில் ஹைலைட்டே 19 தான். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. அதனால் ஆண்டவருடைய பலன் பொன்னும் வெள்ளியும் இல்லை. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. அது எல்லாமே மெய்ப்பொருள்,
ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறதை குறிக்குது. லிட்ரலாக இந்த உலகத்தின் பணத்தையோ இல்லை உலகத்தின் ஐஸ்வர்யத்தையோ குறிக்கவில்லை. எப்படி லவோதிக்கேக்கு அப்படி சொன்னது லிட்ரல் இல்லைன்னு போன பதிவில் பார்த்தோமோ, இந்த பதிவுலையும் இந்த நீதிமொழிகளில் இருக்கிறதும் லிட்ரல் ஐஸ்வர்யம் இல்லவே இல்லை. இதுக்கு மேலேயும் புரியலன்னா 18-19 தொடர்ந்து படிக்கிறேன், அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு சொல்லிட்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. அந்த ஐஸ்வர்யம் கனம் நிலையான பொருள் நீதி இதெல்லாம் எது இல்லை? லிட்ரல் ஐஸ்வர்யம் பொண்ணு வெள்ளி இல்லை. அதனால தான் பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க? இந்த கிங்ஸ்லி ஐயா சொல்கிறது போல் பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பொன்னையும் வெள்ளியுமா, இல்லை ஆண்டவர் சொல்கிறது போல் மெய்ப்பொருளையா? உன் நிர்வாணத்தை மூடுற வஸ்திரம் எங்கிட்ட இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, சிஸ்டர் பிரதர், உன் வீட்டுக்கு தேவையான சமாதான கர்த்தரிடத்தில் இருக்குது. உன் வீட்டுக்கு தேவையான ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. லைட்டாக இந்த ரட்சிப்பின் வஸ்திரம்னு ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறது, இதுதான் இவங்களுடைய தந்திரம். லிட்டரலாக பணத்தை பற்றி பேசுறது, லிட்டரலாக பண பிரச்சனை உன் பிரச்சனை அதை தீப்பார் இது தீப்பாருன்னு சொல்கிறது, லைட்டாக அப்படியே ஊறுகா மாதிரி ரட்சிப்புன்றதை தொட்டுக்கிறது. ரட்சிக்கப்படலையா? உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா? உன் குடும்பத்துல சமாதானம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்துல முழங்கால் படிட்டீங்கன்னா ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நிலையான பொருளையும் நான் உனக்கு தர வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன். பார்த்தீங்களா? ஐஸ்வர்யத்தையும் நிலையான அந்த 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 இதெல்லாம் தெரியுதா? டெக்னிக்லாம் தெரியுதா? தெரியலையா? திருப்பி கேளுங்க. என் சமூகத்துல முழங்கால் படிட்டீங்கன்னா ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நிலையான பொருளையும் நான் உனக்கு தர வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன். மறுபடியும் அதே போய் ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டால் ஐஸ்வர்யத்தை தருவாராம். இன்னமும் இவர் ஸ்பிரிச்சுவலாக தான் பேசுகிறாரு, ஃபிசிக்கலாக பேசலைன்னு சண்டைக்கு வருவீங்களா? இல்லை அந்த இடத்துல ஃபிசிக்கலாக லிட்ரலாக பணத்தை குறித்து தான் வசனத்தில் சொல்லியிருக்குன்னு சண்டைக்கு வருவீங்களா? எப்படி சண்டைக்கு வருவீங்க? பாய்ஸ் சொல்லுங்கள் பாய்ஸ். ஆனால் திருக்கோயிலூர் சர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு இது வரைக்கும் 37,50,000 செலவு பண்ணியிருக்கீங்க. இவர் ஏதோ திருக்கோவிலூரில் உள்ள சர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு 30 எத்தனையோ லட்சம் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காராம். சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா போன பதிவு பார்க்கலையா? ஆரம்பமே நீ திருக்கோவிலூர் ப்ராஜெக்ட்டுக்கு 10,000 ஏன் தரலன்றது தான். இன்னும் 10 லட்சம் தேவை குறைஞ்சது. ஃபேஸ்புக்கில் போட்டு உதவி செய்யுங்கள், ஜிபே நம்பர் கீழே. சர்ச்சில் அறிவிப்போம், ஏன்னா சர்ச்சில் கேட்க சொல்லியிருக்கிறார். இது ஒரு டெக்னிக்கு. நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லி கேட்குறது ஒரு டெக்னிக்கு. சர்ச்சில் அறிவித்து கேட்கணும்னு கேட்க சொல்லியிருக்காரு ஆண்டவர். எங்கே புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுகிறவர்களே தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்னு வசனம் இருக்குது. அப்போ தான் சபை ஆரம்பிக்குது, சபையின் காலம். ஓகே, எங்கள் சபைக்கு அறிவித்து காசு கேட்க சொல்லி ஆண்டவர் சொன்னார்? புரியலையே. எங்கேயாவது சொன்னாரா அப்படி? அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் கடைசி வசனம் ரட்சிக்கப்படுகிறவர்களே தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு வந்தது இல்லையா? அந்த சபையில் பணம் கேட்டு வாங்க சொல்லி ஏதாவது ஒரு தடம், ஒரே ஒரு தடம், அதாவது தர்ம பணத்தை கலெக்ட் பண்ணி வைங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும், பணம் அதெல்லாம் வேற. சபை மக்கள்கிட்ட கட்டடம் கட்டுறதுக்கு பணம் கேட்க சொல்லி ஒரே ஒரு தடம், வசனம் ஆதாரம். புதிய உடன்படிக்கையில் சபை துவங்கினதுக்கு அப்புறம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் மன்னிப்பு கேட்டு மொத்தம் எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டு கிங்ஸ்லி ஐயா மிக சிறந்த ஊழியர்னு கொடை பிடிக்கிறேன். எப்படியும் பழைய ஏற்பாட்டிலேருந்து அங்கங்கே எடுப்பார், அதெல்லாம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த பதிவில் தலைவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு நீ பணத்தை கேட்டு வாங்கு அப்படின்னு சர்ச்சில் சொல்லியிருக்காரு. சில லூசு பையலுக்கு பைபிள் தெரியல, அதை போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் லூசு. இப்போ கேள்வி என்னென்னா, இவர் லூசுன்னு திட்டுவாராம், நாங்கள் எல்லாம் கம்முன்னு இருக்கணுமா? நாங்கள் இவர் வேத வசனத்தின் அடிப்படையில் தவறாக பேசுகிறாருன்னு சொன்னால் எங்கள் மூஞ்சி கிஞ்சிலாம் அடித்து குழப்பிடுவாங்களாம். சரி, லூஸு அப்படின்னு இவர் சொன்னார்ல, அது ஆப்வியஸாக எங்களை தானே
வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவர் லூஸுன்னு சொன்னார் இல்லையா, அடுத்த பதிவில் உண்மையிலே நாங்கள் லூஸா இல்லை லூஸுன்னு சொன்ன இந்த நபர் லூஸான்னு வேத வசன ஆதாரத்தோட பார்ப்போம். சரியா? போன பதிவில் நான் சொன்ன மாதிரி இவர் ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்கை தான் பேசியிருக்காரு அப்படின்றதும் இந்த பதிவில் ஊர்ஜிதமாக ஆயிருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆமாண்ணா ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு அதுக்கான காரணத்தையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அடுத்த பதிவில் அதையும் சேர்த்து பார்த்துருவோம். சரியா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இந்த நபர் எங்களை லூஸுன்னு சொன்னார் இல்லையா, நாங்கள் லூஸா இல்லை உண்மையிலே இந்த நபர் தான் லூஸான்னு வேத வசன ஆதாரத்தோட பார்த்துருவோம். சரியா?